இயற்கை வேளாண் முறையில் காய்கறி சாகுபடி செய்து பயனடைந்த திருவள்ளூர் மாவட்டம் கிளாம்பாக்கம் கிராம வேளாண்மையாளர் எம் ராஜேந்திரன் அவர்கள் தரும் யோசனைகள். அதிகமாக நான் தோட்டக்கால் பயிர் அதிகமாக செய்யுது ஆர்கானிக் முறையில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு உதவி ஆர்கானிக்கை பற்றி கேவிகே மூலமாக எங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுத்து அது மூலம் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு கொண்டு இருக்கிறோம். கத்திரிக்கை செடி, மிளகாய் செடி, வண்டை செடி, பேர்த்தங்காய், பாவக்காய் இதெல்லாம் ஆர்கானிக் முறையில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் நெல் பயிரும் ஒரு 5-6 ஏக்கரா பயிர் செய்கிறோம். நானே நேர்முகமாக எடுத்துமே விவசாய காய்கறிகளை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நானே விவசாயம் நேர்முகமாகவே மார்க்கெட்டு நானே பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆர்கானிக் முறையில் பண்ணிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் முதல்ல லாபம் கம்மியாக தான் கிடைக்கும். ஒரு 2 வருஷம் போனால் ஓரளவு லாபம் கரெக்டாக வரும். அதனால தான் பூச்சி மருந்தெல்லாம் அவ்வளோ அடிக்கிறது கிடையாது. பூச்சி மருந்து அந்த மஞ்சள் அட்டை, பசை அட்டை தான் இருக்குது. அதே போல் எருவு நிறைய ஓட்டுவேன் விவசாயத்துக்கு. மெயின் தொழு உரம்லாம் நிறைய ஓட்டுவோம். தொழு உரம் ஓட்டி விவசாயம் பண்ணால் பூச்சி தொந்தரவு அவ்வளோ இருக்காது. பூச்சி திறந்ததுனால நாங்கள் பூச்சி மருந்து அடிக்கிறதில்லை. அந்த மஞ்சள் அட்டை கேவிக்கு மூலம் கொடுப்பாங்க. அந்த மஞ்சள் அட்டை கொடுத்து பூச்சியை நாங்கள் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிப்போம். அதனால் எங்கள் காய்கறி தரமான விலையும் கிடைக்குது, நல்ல சுவையாக இருக்கும். எந்த ஒரு நச்சுத்தன்மை கிடையாது எங்கள் காய்கறியில். எல்லாமே எந்த காய்கறியிலும் நான் நச்சுத்தன்மை கிடையாது இப்போது. ஆனால் கேவிக்கு மூலம் அப்பப்போ இங்கே கோயம்புத்தூர் இட்டு போகிறாங்க ட்ரைனிங்கு, விருதம்பட்டு கூட இட்டு போனாங்க. அப்பப்போ கூடுவாங்க, கேவிக்கு போய் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்க சொல்கிற வழிமுறையில் தான் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நல்ல ஒரு அளவு எங்களுக்கு நிகர லாபம் கிடைக்குது. தோட்டக்காலில் நல்ல லாபம் கிடைக்குது. என்ன ஒன்றுனா ஆள் பற்றாக்குறை வேண்டி தான் இப்போது. பறிக்கோ ஏதாவது களைகளை வெட்டோ, மிஷின்லாம் ஏர் ஓட்டுறதுலாம் கூட டிராக்டர் வச்சு ஓட்டுறோம், எல்லாமே பண்ணிடுறோம், இதெல்லாம் செய்துடுறோம். இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரே ஒன்று இதாக தான் அதான். அதே போல் மோடி ஐயா எங்களுக்கு விவசாயத்துக்கு ஒரு வருஷத்தில் ஒரு 6000 ரூபாய் உதவி பண்ணுறாரு. அது எங்களுக்கு விவசாயத்துக்கு கொஞ்சம் லேபர் கூலி கொஞ்சம் வருமானமாக இருக்குது. அது நாங்கள் இப்போது கேவிக்கில் மீட்டிங் எங்களுக்கு பயிற்சி கொடுத்தது ரசாயன உரம்லாம் அவ்வளோ பயன்படுத்துறது கிடையாது. எல்லாம் இயற்கை தான். இப்போது மீன் கரைச்சல், பஞ்சகாவியம் இதெல்லாம் நாங்களே தயார் பண்ணி நாங்களே செடிங்களுக்கு கொடுக்குறோம். அதே போல் அவங்களும் அந்த இயற்கை தேவையான அப்பப்போ ட்ரைனிங் வச்சு அந்த இயற்கை முறையில் தான் எல்லாம் மாற்றிட்டு வந்துவிட்டோம். இப்போ 2-3 வருஷமாக ஃபுல்லாகவே இயற்கை தான் நடக்குது. எங்கள் காய்கறி ஃபுல்லாகவே இப்போ ஒரு 3 ஏக்கராவில் கத்து செடி, மிளகாய் செடி, வண்டை செடி, பூச்செடி இப்போதைக்கு இருக்குது. சந்தைலாம் இந்த பக்கத்தில் வேப்பம்பேட்டை, அதுக்கு முன்னே ஆவடி, அம்பத்தூர் போயிட்டு இருந்தோம். இப்போ இங்கே வேப்பம்பேட்டை பெரிய மார்க்கெட் ஆகிப்போச்சு. ரொம்ப லாங் போக தேவையில்லை. இங்கேயே வேப்பம்பேட்டையிலே போனோம். ஆனால் கோயம்பேட்டு மார்க்கெட்டை விட எங்கள் காய் நேர் மூலியமாக ஒரு 1/2 ஊர் 1/4 ஊரில் போயிடுது. எங்கள் காய்கறிக்கு அதை விட விலை கூடுதலாக தான் போகும். இயற்கை முறையில் முதல்ல போக சொல்ல கொஞ்சம் லாஸாக தான் வந்தது. ஒரு 2 வருஷ காலம் இயற்கையில் அவ்வளோ வருமானம் வரல. அந்த மண் மாறின பேர் மண் அதனுடைய நச்சுத்தன்மை மாறி பல மண் இயற்கை வளம் வந்தவுடனே இப்போ ஓரளவு இயற்கை காய்கறியில் லாபம் வருது. நெல்லோட காய்கறியில் நல்ல லாபம் தான். நாங்கள் விவசாயிகள்லாம் பக்கத்து ஊருலாம் எல்லாம் ஒருத்தர் ஆலோசனை பண்ணி தான் எல்லாம் நடுவோம். இப்போ கூட நம்ம ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் தான் கத்திரி நாற்று கொடுத்தாங்க, வண்டை விதை கொடுத்தாங்க, கீரை விதை கொடுத்துக்குறாங்க. ஹார்டிகல்ச்சரில் எங்களுக்கு நல்ல அவங்களும் விதைலாம் எல்லாம் கொடுத்து எல்லாம் உதவி பண்ணுறாங்க. எல்லாம் இப்போலாம் நல்ல கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துக்கு இப்போ நல்ல சலுகை தான். ஆனால் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே கொடுக்குறாங்கலாம், ஃப்ரீயாக நாற்று கொடுக்குறாங்க, விதை கொடுக்குறாங்க, கருவி கொடுக்குறாங்க. போன வாரம் கூட கேவிக்கில் பேட்டரி ஸ்ப்ரே ஒன்று கொடுத்தாங்க, ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் ராஜேந்திரன் அவர்களை 083 44 26 19 28 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.